இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகிறார், அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இளங்காலை பொழுதினிலே இறை உள்ளங்களாக இறை சன்னிதானம் ஒன்று கூடியுள்ள என் அன்பு உறவுகளே, அன்னையாம் திரு அவை இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட அழைக்கின்றாள். இதை வரலாற்றிலே மூவிராசாக்கள் பெருவிழா என்றும் அழைப்பர். கீழைத்தேய திரு அவையிலே இன்றைய நாளை தான் கிறிஸ்து பிறப்பின் நாளாக கொண்டாடுவர். இதற்கான காரணம், இன்றைய நாளில்தான் கிறிஸ்து என்னும் இறைமகன் தன்னை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்துகின்றார். யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்னும் புனித மத்தேயுவின் நற்செய்தி அனுபவம் பல அர்த்தங்கள் நிறைந்த ஆழ்ந்த விளக்கங்களை எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இயேசுவை அரசராக, மாந்தர் அனைவரின் வீரனாக அடையாளம் கண்டு கொண்டவர்கள் இந்த ஞானிகள். இயேசுவை இவ்வுலகிற்கு எண்பித்தது ஒரு புதிய விடிவெள்ளி. அதை துல்லியமாக கண்டு கொண்டவர்கள் இந்த ஞானிகள். இவர் இறைமகன் என்பதன் வெளிப்பாடு அவர்கள் செலுத்தும் ஆராதனையும் வணக்கமுமே. இயேசு தன்னை தொடர்ந்தும் வெளிப்படுத்த இருக்கின்றார். இத்தொடர் வெளிப்பாட்டிலே நானும் இயேசுவை கண்டு கொள்ள வேண்டும். ஞானிகளைப் போல் நாம் எத்திசை சார்ந்தவர்களாகவோ, எந்நிலையில் வாழ்பவர்களாகவோ, எந்தெந்த பட்டப்படிப்புகளை படித்தவர்களாகவோ, எவ்வகையை சார்ந்தவர்களாகவோ இருந்தாலும் பரவாயில்லை. இயேசுவை கண்டு கொள்வதே எமது நோக்கமும் தேடலுமாக இருக்க வேண்டும். இயேசுவின் பிறப்பிற்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் அவர்களின் விலை மதிப்பில்லா பொன்னோ பொருளோ அல்ல, மாறாக அவர்களின் அளவில்லா மகிழ்ச்சி நிறைந்த இதயமே. இதுதான் எமது அன்பின் பரிசாக அமைய வேண்டும். இந்த சிந்தனைகளை மனதில் கொண்டு தொடரும் அன்பின் பலிதனிலே கலந்து இறைவரம் வேண்டி செபிப்போம். உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த திருப்பலியினை ஹோலிமேரி டிவியின் மூலமாக பார்க்கின்ற ஹோலிமேரி அன்பர்களுக்கும் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கின்றேன். முன்னுரையிலே சொல்லப்பட்டது போல இன்று திரு அவையானது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா, 3 ராஜாக்கள் அல்லது 3 ஞானிகளினுடைய பெருவிழாவினை கொண்டாட எங்களை அழைக்கின்றது. வழக்கமாக கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இந்த திருவிழாவானது கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது வருடத்துக்கு பிறகு வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழாவினை சிறப்பிக்கின்றோம். இந்த திருவிழாவினுடைய முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எல்லோருக்குமே தன்னை வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு இறைவன் சொந்தமானவர் அல்ல, மாறாக எல்லாருக்குமே இறைவன் சொந்தமானவர் என்பதை வெளிப்படுத்துவதே இன்றைய இந்த திருவிழாவாக இருக்கின்றது. ஞானிகள் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரை தேடியது போல நானும் நீங்களும் இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவரை தாழ்ச்சியோடும் எளிமையோடும் நம்பிக்கையோடும் தேட இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியினை சிறப்பிக்கின்ற எமது பங்கிலே கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய பங்கு பேரவை அங்கத்தவர்களுக்காக மன்றாடுவோம். பங்கு தந்தையோடு இணைந்து பங்கு பேரவை அங்கத்தவர்கள் சிறப்பான முறையிலே பணியாற்றவில்லை என்று சொன்னால் ஆலயம் வளர்ச்சியடையாது, ஆலயத்தின் ஆன்மீகம் மற்ற வளர்ச்சிகளும் அடையாது. எம்முடைய ஆலயம் பல வழிகளிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எம்முடைய பங்கு பேரவை அங்கத்தவர்கள் ஆற்றிய பணி. எனவே இறைவனுக்கு இன்றைய நாளிலே நன்றி கூறுவதோடு அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் இன்றைய இந்த கல்வாரி பலியினூடாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே,
தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், தவறுகள், குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி பாவ மன்னிப்பை பெற்று தூய உள்ளத்தோராய் இந்த உன்னதமான பலியில் கலந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு களிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, திருவசனங்கள் 1 தொடங்கி 6 முடிய. ஜெருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி தோன்றும். பிற இனத்தார் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு மகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், எப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்கள் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருட்கள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடவர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தூங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தீர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவில் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழையையும் இரக்க எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கு ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும்
உமக்கு ஊழியம் செய்வார்கள். பிற இடத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 2-3, 5-6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறை பொருள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய கால அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீயின்றி உன் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே.
என் தேடல் நீ என் தெய்வமே, நீயின்றி உன் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே நீ வழி காட்டுமே. இயேசுவில் அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்ட நாட்களில் இறுதி நாள் கொண்டாட்டமாகிய ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இந்த விழா எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி, இறைவனை நாங்கள் தேட வேண்டும். தேடுபவர்கள் கடவுளை கண்டடைகிறார்கள். தேடுபவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். கீழ்த்திசையில் இருந்து வந்த ஞானிகள் இயேசுவை, குழந்தை இயேசுவை தேடினார்கள். பல தடைகள், பல சவால்கள் மத்தியிலும் பயணம் தொடர்கின்றது, தேடல் தொடர்கின்றது. நம்பிக்கையோடு கூடிய தேடல் இறுதியாக குழந்தை இயேசுவினுடைய தரிசனத்திலே, சந்திப்பிலே நிறைவு பெறுகிறது. பாலன்குடிலே நாங்கள் 3 ராஜாக்கள் 3 அன்பளிப்புகளோடு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். குழந்தைகள் தொடக்கம் இறக்கும் தருவாயில் இருக்கிற மனிதர்கள் வரை ஏதோ ஒன்றை தேடுகிறோம். ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் தேடுகிற பொழுது எங்களுக்கு கடவுளை தேடுகின்ற மனம் இல்லாமல் போகின்றது. இன்றைய இந்த பாடல் வரிகள் அழகாக சொல்லுகின்றது. உனை மனம் தேடுதே பாடலிலே பாடுகிறோம். ஆனால் மனங்கள் இப்பொழுது கடவுளை தேடுவதை காட்டிலும் வேறு பலவற்றை, உலகம் காட்டுகின்றவற்றை தேடுகிறோம். எனவே கடவுளை தேட நேரம் இல்லை என்று சொல்லுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளை தேடுவோம். கடவுளை தேடுபவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். கடவுளை வெறுமனே தேடுபவர்களுக்கு அல்ல, மாறாக எளிமையோடும் தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் கடவுளை தேடுபவர்கள் கடவுளுக்கு முன்பாக 3 ஞானிகளை போன்று நெடுஞ்சான் கிடையாய் கிடந்து ஆண்டவரிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும் என்பதை இன்றைய இந்த 3 ஞானிகளுடைய விழா எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஆக்கள் சின்னாக்களை தான் இருப்பான். ஆனால் பெரிய உடுப்புகள்லாம் போட்டு பெரிய பெரிய பெட்டியோட வரும். அவண்டும் இல்லை, அதுக்குள்ளே வரும் பெட்டியை வடியாக சோடிச்சு கொண்டு குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தே பார்க்குறோம். ஆனால் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது பொருள்கள் கொடுத்தார்கள், அடையாளத்தின் அடையாளமாக கொடுத்தார்கள். ஆனால் அதைவிட மேலானது வெறுமனே பொருட்கள் காணிக்கைகளை கொடுப்பது ஆலயத்திலே போதாது. என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இன்றைய விழாவிலே ஞானிகள் பொருட்களை கொடுத்ததோடு அப்படியே போயிருக்கலாம். விண்மீன் மீண்டும் அவர்களை வேறு திசைக்கு வழியாக அழைத்து சென்றது, ஏரோத இடத்திலே போக வேண்டாம் என்று சொல்லி. அவர்கள் நெடுஞ்சான்கடையாக விழுந்து குப்பர விழுந்து வணங்குகிறார்கள். எங்களுடைய அப்பா அம்மா காலில் விழுறோம், ஃபாதர்ஸ் மாறுற காலில் பெரியாக்கள் விழக்குள்ள கஷ்டமாக இருக்கும். சில நேரம் எனக்கெல்லாம் வயது போன அம்மாமார் நம்மட காலில் விளக்க, நம்ம செய்கிற பாவங்களுக்கு நம்மட காலில் விளக்குள்ள நான் சொல்கிறது விழ வேணாம். சில ஜீவன் இருக்கிறார், விடவே மாட்டார், குழந்தைகள் என்றாலும் சொல்லி விட மாட்டார். அங்கே ஒரு நிகழ்வுக்கு போன நேரம் நான் பார்த்துருந்தேன். இயேசுவில் பிரியமானவர்களே, அது என்னத்தை காட்டுகிறது என்றால், நாங்கள் வைத்திருக்கின்ற மரியாதை
பெற்றோர் மீதும், பெரியவர்கள் மீதும், ஆசிரியர்கள் மீதும், குருக்கள் மீதும், துறவிகள் மீதும் நாங்கள் வைத்திருக்கிற மரியாதை தான் நாங்கள் அவர்களுடைய காலிலே விழுகிறோம். அதைத்தான் ஞானிகள் செய்கின்றார்கள். அவர்கள் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தது தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். நாங்கள் வெறுமனே இயேசுவை தேடினால் போதாது. எல்லாருமே தேடலாம். ஞாயிற்றுக்கிழமை பூசையில் ஆண்டவரை தேடலாம். நற்கருணை சிற்றாலயத்துக்குள்ளே வந்து ஆண்டவரை தேடலாம். ஆனால் வீட்டில் போனால் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சு ஒரு மதியத்துக்கு பிறகு பாருங்கள் என்ன சூழ்நிலை வீடுகளில், சில வீடுகளில், எல்லா வீடுகளையும் இல்லை, என்ன சூழ்நிலை. ஏனென்றால் வெறுமனே நாங்கள் எங்களை மட்டும், அதாவது இந்த எங்களை என்று சொல்லக்கூட உள்ளத்தை அல்ல, மாறாக எங்களை மட்டும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்துட்டு போகிறோம். எங்களை மட்டும் கொடுத்தால் போதாது, எங்களுடைய மனங்களை ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும், எங்களுடைய உள்ளங்களை கொடுக்க வேண்டும். இந்த புதிய வருடத்தில் என்னுடைய உள்ளத்தில் எதை நான் விரும்புகிறேன் அதை கொடுக்க வேண்டும். என்னுடைய உணர்வுகளை அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய பெற்றோர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது ஆண்டவருடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கும். லூக்கா நற்செய்தியாளரும் மத்தேயு நற்செய்தியாளரும் தான் கூடுதலாக இயேசுவினுடைய பிறப்பை அழகாக விவரிக்கின்றார்கள். அதில் மத்தேயு நற்செய்தியாளர் மட்டும்தான் 3 ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன் அவர் அதை கூறுகிறார் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் எல்லாருக்கும் உரியவர். பிறவினத்தார் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அடிக்கடி நற்செய்திகளிலே பார்க்கிறோம், பவுல் திருமுகத்திலே பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், இயேசு யூதர்களின் அரசர், எங்கே பிறக்க போகிறார் என்று தான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். யூதர்களின் அரசர் அல்ல, இயேசு மெசியா, எல்லாருக்கும் அரசர், எல்லாரையும் மீட்க வந்தவர், எல்லாருக்கும் ஒளி கொடுக்க வந்தவர் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த ஞானிகளுடைய வருகையாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தியாளருக்கும் மத்தேயு நற்செய்தியாளருக்கும் இடையே இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், லூக்கா நற்செய்தியிலே இடையர்களுக்கு வானதூதர் காட்சி கொடுத்து சொல்லுகிறார். அங்கே மாட்டுத் தொழுவத்தில், அவர்கள் பக்கத்தில் இருந்திருப்பார்கள், மாட்டுத் தொழுவத்திலே குழந்தை தீவன தொட்டியிலே இருப்பதை காண்பீர்கள் என்று சொல்லி. ஆனால் இங்கே பார்க்கின்றோம், அவர்கள் அங்கே காண்பார்கள். இங்கே இவர்கள் முதலாவதாக குழந்தை இயேசுவை தரிசித்ததாக மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். எனவே யாருக்கு முதலாவதாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது தேடல், அதாவது பல சவால்கள், பல சோதனைகள், பல நெருக்கடிகள் மத்தியில் நாங்கள் குழந்தை இயேசுவை காண வேண்டும். இவர்கள் மூவருமே வானிலை ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் அவர்கள் அதை பற்றி படிக்கிற பொழுது இந்த இடத்திலே ஒரு மெசியா பிறக்கப் போகிறார் என்பதை அவர்களுடைய அறிவின் மூலமாக உணர்ந்தவர்களாய் பயணிக்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் எங்கே பிறப்பார் மெசியா, அவர்கள் நினைக்கின்றார்கள். ஒரு அரசர் சாதாரண இந்த மாட்டு தொழுவத்தில் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அரச குடும்பத்தில், ஆடம்பரத்தில், மாளிகையில் இயேசு ஆண்டவர் பிறப்பார் என்று சொல்லி தேடுகிறார்கள். எனவே தான் ஏரோது இடத்தில் வருகிறார்கள். ஜூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறப்பார் என்று சொன்னதும் தான் அவர்களுக்கு விண்மீன் எழக் காண்கின்றார்கள். முதலாம் வாசகம் அழகாக எங்களுக்கு சொல்லுகிறது, பிறவினத்தாருக்கு ஒளி தோன்றும் என்று சொல்லப்படுகின்றது. பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். பிற இனத்தார் ஒளி நோக்கி வந்தார்கள், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றார்கள். எனவே இயேசுவில் பிரியமானவர்களை, நம் ஆண்டவர் இயேசு நாங்கள் எதிர்பார்க்கிறபடி ஆடம்பரங்களிலும் களியாட்ட கொண்டாட்டங்களிலும் அல்லது பெரிய பெரிய மாளிகைகளிலும் பெரிய பெரிய நிகழ்வுகளிலும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். சாதாரண எளிமையான அமைதியான ஒரு நம்பிக்கையான ஒரு சூழலில் தன்னை வெளிப்படுத்துவார். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார், இன்னும் வெளிப்படுத்த இருக்கின்றார் இந்த புதிய ஆண்டிலே. இறுதியாக ஒரு சிறிய கதையோடு இன்றைய மறையுரையை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். ஒரு தடவை ஒரு ஆண்டு ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு பாடசாலைக்கு ஒரு சிறுவனை கொண்டு போகின்றார்கள். அங்கே கொண்டு போன பொழுது பாடசாலை அதிபர் அந்த அப்பா அம்மாவை பார்த்து இந்த பொடியண்ட பேர் என்னன்னு கேட்கின்றாங்க. அப்பொழுது பேரை கொட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க ரஹீம் வேலுச்சாமி என்று சொல்லி. அவருக்கு ஆச்சரியம், என்னடா அது ரஹீம் வேலுச்சாமி, என்ன உங்களோட மாண்ட பேர் வித்தியாசமாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவங்க சொல்லுகிறார்கள், ஏன் நாங்கள் இந்த பேரை வச்சோம் என்று சொன்னால், இவனுடைய அம்மா பிரசவ வலியில் இருக்கிற பொழுது அவருக்கு இரத்தம் தேவைப்பட்டது. எனவே இரத்தத்துக்காக நாங்கள் எங்களுடைய கிராமத்திலே யார் கொடுப்பார்கள் என்று தேடிக்கொண்டு போனோம், யாரும் பெறவில்லை. ஆனால் ஒரு மாட்டிறைச்சி கடைக்கு போனோம். அங்கே இருந்த ஒருவர் எங்களுக்கு அந்த அம்மாவுக்கு, இவருடைய அம்மாவுக்கு இரத்தம் கொடுத்தார்.
அவர் ஒரு முஸ்லீம் சகோதரர். அவருடைய பேர் எங்களுக்கு தெரியாது. பாய் பாய், நாங்களாம் என்ன சொல்லுவோம், நானான்னு சொல்லுவோம். பாய் பாய் என்று தான் நாங்கள் கூப்பிடுறவரை. அன்றைக்கு தான் நான் அவரோட பேரை கேட்டேன், உங்களோட பேர் என்னண்டு? ரஹீம் என்று சொன்னார். எனவே நாங்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய பேரை ரஹீம் என்று வைத்துவிட்டு அதோடு வேலுச்சாமி என்று வைத்தோம். உயிர் கொடுத்தவருடைய பேர் என்னுடைய பிள்ளைகளே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்களாம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒற்றுமை, எல்லோரும் ஒரே கடவுளுக்கு உரியவர்கள் என்பது எப்போது வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிற பொழுது, சுனாமியாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அந்த நேரம் மட்டும்தான் நாங்கள் சமயம் பார்ப்பதில்லை. மற்ற நேரங்களில் அவன் இந்த சமயத்தை சார்ந்தவன், இவன் இந்த இனத்தை சார்ந்தவன், இவன் இந்த மொழியை பேசுபவன். கடவுள் எல்லாருக்கும் ஆனவர் என்பதை இந்த விழா உணர்த்துகின்றது. இந்த வருடம் கடவுள் எல்லாருக்கும் ஆனவர், எல்லாரும் எங்களுக்கு தேவை என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். அயலவர்கள் எல்லாரும் எங்களுக்கு தேவை. நாளைக்கு ஒரு வருத்தம் வந்தால், வியாதி வந்தால் தூர இருக்கிறவங்க வரமாட்டாங்க. ஞானிகள் தூர இருந்து தேடி வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வருபவர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள், அவர்களுடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியுமா? சில வேளைகளில் எங்களுக்கு தெரியாது. யார் என்று கூடது. ஒருவர் செத்து போயிட்டாராம், அப்போ தான் தெரியும் அங்கே ஒரு வயது போனவர் இருந்தார் என்று சொல்லி. எனவே இயேசுவில் பிரியமானவர்களை, வெள்ளம் ஏற்பட்ட பொழுது ஃபாதர் அனிஸ்டன் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவர். அவருக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் நான் நினைக்கிறேன். சென்ற வருடம் ஒரு வாகனம் கிடைத்தது. அந்த வாகனம் இல்லை என்று சொன்னால் அவராலும் போயிருக்க முடியாது வீடுகளுக்கு. கடவுளுடைய திட்டத்தை பாருங்கள். அவருக்கு ஒரு பெரிய வாகனத்தை கொடுத்து அந்த வாகனத்திலே எல்லோருடன் சேர்ந்து சமைத்து சாப்பாடு கொண்டு வீடு வீடாக கொடுத்தார். 2 நாட்களோ 1 நாட்கள் கொடுத்தார். சமயத்தை பார்க்கவில்லை அந்த வேளையிலே. கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் கொடுக்கும். எனவே எல்லாருக்கும் கடவுள் தேவை, எல்லாரும் கடவுளை தேட வேண்டும், எல்லாரும் தேவை எங்களுக்கு என்ற உணர்வோடு இந்த வருடத்திலே நாங்கள் பயணிக்க தொடரும் திருப்பலியிலே ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்து எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். ஒரு ஆழமான ஒரு தேடலின் வழியாக 3 ஞானிகள் இயேசுவை சந்தித்த பொழுது நெடுஞ்சான் கிடையாக கிடந்து அவர்கள் குழந்தை இயேசுவை வணங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். அதே போன்று நாங்களும் இந்த வேளையில் இந்த திருப்பலின் வழியாக குழந்தை இயேசுவிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். இந்த ஆண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற வேண்டுதல்களை ஒப்பு கொடுப்போம். அன்பின் இறைவா, இயேசுவின் பிறப்பின் செய்தியை உலகெங்கும் அறிவிக்கும் வாஞ்சை கொண்ட எம் திரு அவை பணியாளர்கள் என்றும் எப்பொழுதும் உம்மை தமது பணியாலும்
ஆர்வத்தினாலும் தாங்கிச் செல்லும் வாஞ்சையை அளித்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, உம்மை காண வேண்டுமென்ற ஆர்வத்திலே ஏங்கிக் கொண்டிருக்கும் பல உள்ளங்களுக்கு ஞானிகள் தந்த எதிர்நோக்கும் நம்பிக்கையும் இவர்கள் உள்ளங்களுக்கு மகிழ்வை தருவதாக. தமது வாழ்வின் தேடலில் தொடர்ந்தும் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டிய வரத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, எமது நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார சூழ்நிலையில் மீள முடியாமல் தவிக்கும் உள்ளங்களுக்கு புதிய வாழ்வின் மாற்றங்கள், தீர்மானங்கள், எடுகோள்கள், புதிய வாழ்வின் பயணத்திற்கு அருள் பாலிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் வாழும் சமூகத்தில் ஆரோக்கியமான சமூக விழுமியங்களை கட்டி எழுப்பப்படவும், ஒருவரை ஒருவர் ஏற்று அன்புடன் தாங்கி அமைதியில் நிறைவு காணவும், மக்கள் ஒவ்வொருவரின் வாழ்வின் நிலைகளை ஏற்று வாழவும், நாம் சந்திக்கின்ற சவால்களுக்கு சரியான வழிகோலவும், தொழில்துறைகளை ஆசீர்வதிக்கவும், கல்வி வாழ்வை மேம்படுத்தவும், குடும்ப பொறுப்புகளை சீரமைக்கவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக இந்த வேளையிலே, இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்க்கையிலே இது நடைபெற வேண்டும். இந்த வேண்டுதலை நம் ஆண்டவர் இயேசு எனக்கு பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே குறிப்பிட்ட தேவைக்காக இந்த வேளையிலே ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி 3 ஞானிகளுடைய உம்முடைய திருக்காட்சி பெருவிழாவின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தியமைக்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல பயணங்களை, பல தேடல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். பல யாத்திரை ஸ்தலங்களுக்கு அல்லது திருத்தலங்களுக்கு நாங்கள் போயிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நம்பிக்கையோடு நாங்கள் சென்றிருக்கிறோம். அது வெகு தொலை தூரமாக இருக்கலாம், நெருக்கடியான பயணமாக இருக்கலாம், கஷ்டமானதாக இருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவரை, அன்னை மரியாளை நான் சந்திக்க வேண்டும், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் உம்மை தேடியிருக்கிறோம். உம்முடைய தாய் மரியாளை தேடியிருக்கிறோம். பல நேரங்களிலே அந்த தேடல்கள் வெறுமனே கடமைக்கான தேடல்களாக போய்விடுகின்றன. ஆனால் இந்த வருடத்தில் நாங்கள் தேடுகின்ற தேடல்கள் ஞானிகளுடைய தேடல்கள் போன்று அமையும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களையே முழுமையாக உம்மிடத்திலே அர்ப்பணிக்கின்ற தேடல்களாக அமையட்டும். எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய பெற்றோர்களை, எங்களுடைய பங்கு சமூகத்தை, மறை மாவட்டத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஒரு தேடலாக இந்த வருட தேடல் அமையும்படியாக மன்றாடுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம், எத்தனையோ பேர், எத்தனையோ இறைவாக்கினர்கள் உம்மை தேடிய பொழுது அவர்கள் உம்முடைய தரிசனத்தை பெற்றார்கள். மோசே உம்மை தேடிய பொழுது முட்செடி நடுவினிலே அவருக்கு நீர் காட்சி கொடுத்தீர். சக்கேயு உம்மை தேடிய பொழுது நீர் இறங்கி வா என்று சொல்லி அவருடைய வீட்டுக்கு சென்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அவருக்கு உம்மை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த வருடத்திலே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உம்மை வெளிப்படுத்த இருக்கிறீர். நாங்கள் உண்மையாகவே நம்பிக்கையோடு மனதளவிலே உம்மை தேடுபவர்களாக வாழும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் நம்பிக்கையோடு நாங்கள் தேடுகின்ற தேடல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லிய இயேசு ஆண்டவரே, எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்து விரக்தியிலே வாழ்ந்து கொண்டு அவர்கள் தேடிக்கொண்டிருப்பதை பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல தேடல்களை மேற்கொள்ளுகிறார்கள். அந்த தேடல்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக பெற்றோர்கள், முதியவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் சென்ற வருடம் இதை அடைய முடியவில்லை என்று சொல்லி இந்த வருடத்திலே நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேளையிலே இந்த அற்புதமான உம்முடைய கல்வாரி
திருப்பலியின் மூலமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அந்த தேடல்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்டடையப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே ஆண்டவரே நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்கின்றேன். ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலியினை சிறப்பிக்கின்ற எமது பங்கிலே பணியாற்றுகின்ற பங்கு பேரவை அங்கத்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றேன். அவர்கள் ஆற்றிய பணிகளுக்காக நன்றி கூறுகின்றேன். அவருடைய குடும்பத்தை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்துமாக அவர்கள் எம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணிக்கும்படியாக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நான் இந்த வருடத்திலே இறைவனுக்காக இந்த காரியத்தை செய்வேன், என்னுடைய ஆலய வளர்ச்சிக்காக சிற்றாலய வளர்ச்சிக்காக நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி இந்த வேளையிலே ஒவ்வொருவருடைய மனங்களிலிருந்தும் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். புதிதாக வட்டார பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகிற பொழுது தெரிவு செய்யப்படுபவர்கள் தாங்களாகவே முன்வந்து ஃபாதர் நான் வருகின்றேன், எம்முடைய ஆலயத்துக்கு பணியாற்ற என்று சொல்லி முன்வர வேண்டும். பக்தி சபையிலே புதியவர்கள் இணைந்து பணியாற்றுகிற ஒரு ஆன்மீக புதுப்பித்தலின் ஆண்டாக இந்த ஜூபிலி ஆண்டு மாற வேண்டும் என இறைவேண்டல் செய்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, வைத்தியசாலையிலும் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களுடைய உம்முடைய வல்லமைமிக்க தொடுகை இந்த வேளையிலே அவர்கள் உணர்வார்கள், அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று அவர்களுக்காக நம்பிக்கையோடு இந்த பங்கு சமூகத்தோடு இணைந்து இறைவேண்டல் செய்கின்றேன். இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிற, திருமண ஆண்டை நினைவு கூறுகின்ற, குருத்துவ ஆண்டை நினைவு கூறுகின்ற, துறவற வார்த்தைப்பாடை நினைவு கூறுகிற அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்கின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். இன்னும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கின்றவர்களாக இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். கிட்டத்திலே ஆண்டவரே 23 வயது ஒரு யுவதி கத்தரினா இறையடி சேர்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு விரக்தியாலே தன்னுடைய வாழ்வை தொலைத்து விட்டார். இங்கே இருக்கிற இளைஞர்களை, யுவதிகளை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றேன். நீர் கொடுத்த வாழ்வு அற்புதமானது, உன்னதமானது. அந்த வாழ்வை எடுத்துக்கொள்வதற்கு இங்கே இருக்கிற ஒருவருக்கும் உரிமை இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் உணரும்படியாக ஜெபிக்கிறேன். நேற்று 22 நாட்களே பிறந்த ஒரு இந்து சமய குழந்தை இறந்து விட்டது. நான் போய் தொட்டு ஆசீர்வதித்தேன். ஆண்டவரே, அந்த குழந்தையினுடைய பெற்றோரையும் இந்த வேளையில் அந்த குழந்தையும் ஒப்பு கொடுக்கின்றேன். பெற்றோருக்கு நீர்தாமே ஆறுதலை அளித்தரலாம். அதே போன்ற அந்த சகோதரனுடைய பெற்றோர், சகோதரி, சகோதரர், உறவினர்கள் அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலை அளித்தரலாம். இன்னும் ஒரு சகோதரி, ஒரு இளம் வயது 3 பிள்ளைகளை உடையவர் திடீரென்று இறந்து விட்டார். ஆண்டவரை, அவருக்கும் ஆண்மலை பாற்றி அளித்தரலாம். அவருடைய அந்த 3 குழந்தைகள் அந்த கணவருக்கு ஆண்டவரே தைரியத்தையும் மன உறுதியையும் அளித்தரலாம். நாங்கள் வாழுவது சொற்ப காலம், குறுகிய காலமாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்வு உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றேன். ஆமேன். நீ
அன்பார்ந்தவர்களை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுதியானவர்கள் என தகுதியற்ற எங்களை தெரிந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அண்டன் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலையினர் விசேடமாக இன்றைய இந்த கல்வாரி பலியிலே குடும்பங்களாக கலந்து கொண்டு தங்களை உம்மிடத்திலே அர்ப்பணித்து ஜெபம் செய்கின்ற பங்கு சமூகத்தினருக்காகவும் மற்றும் இந்த திருப்பலியினை வெளிநாடுகளிலிருந்தும் மற்றும் எம்முடைய நாட்டிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும்
அவர்களுடைய வேண்டுதல்களுக்காகவும் ஜெபம் செய்வதோடு அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக கிட்டத்திலே இறந்த அந்த 3 பேரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேப்பாஸ், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர், எமது பங்கின் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித ஞாசியாராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஞானிகளை விண்மீன் என்ற ஒளி வழிநடத்தியது போல இந்த ஆண்டு முழுவதும் இறையேசு என்கின்ற ஒளி எங்களை வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு வெட்டிச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் எங்களுடைய உறுதியான நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் பங்கிலே வாழுகிற எல்லா குடும்பங்களுக்கும் எமது நாட்டுக்கும் திரு அவைக்கும் தேவையான நிரந்தரமான அமைதியையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதியை சிரித்து கொண்டு சொல்லுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கையோடு தன்னை தேடுபவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசு. இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணகொழியால் நீரங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்கி ஆமென் என்று சொல்லவும். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இன்றைய புதிய நாளையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து என்கின்ற ஒளியினுடைய வழிகாட்டலில் வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. இன்று அழைத்தாய், குழந்தாய் என்று வருவாய், அபயம் என்று சொன்னாய், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்துக் கொள்வாய்.
எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.